ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 28 மார்ச் 2026. बाबा சொல்றாரு, बाप का बच्चों में पूरा फैथ है कि यही मेरे बच्चे विघ्न विनाशक आत्माएं हैं, पूज्य आत्माएं हैं, ये बच्चे बाप से भी आगे हैं. பாபா சொல்றாரு, எனக்கு என்னுடைய குழந்தைகள் மீது முழு நம்பிக்கை இருக்கு. அதாவது இவர்கள் தான் கல்பத்துக்கு முன்னாடி வெற்றியடைந்த ஆத்மா, இவர்கள் வெற்றி நிறைந்த ஆத்மா, தடைகளை அழிக்கக்கூடிய விக்ன விநாசக் ஆத்மாக்கள், பூஜைக்குரிய ஆத்மாக்கள் இவங்க தான். இப்ப என்ன விடவும் இவங்க முன்னாடி இருப்பாங்க அப்படின்னு பாபாவுக்கே நம்ம மேல ஃபெய்த் இருக்கோம். निमित्त बने हुए सदा बाप को भी निश्चिंत करने वाले हैं, सदा खुशखबरी सुनाने वाले हर एक विशेषता है. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் நிமித்தமாக இருந்து கடவுளுடைய காரியத்துல அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஆத்மா. சோ நான் அவருடைய கருவி. அப்போ பாபாவினுடைய அந்த காரியத்துல பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு நீங்க உங்களை புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ஒரு குஷியான செய்தியை நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. சோ அப்போ உலக நன்மையினுடைய காரியத்துல நான் பாபாவுக்கு உதவி செய்யறேன். அதனால அந்த உலக மாற்றம் எனக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்குங்கிற அந்த குஷியான செய்தியை நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. स्वयं में भी ऐसा फेथ रख इसी स्मृति स्वरूप में रहो तो विजयी बन जाएंगे. எனவே உங்க மேல உங்களுக்கு நிச்சயம் இருக்கட்டும், நான் கல்பத்துக்கு முன்னாடி வெற்றி அடைந்த ஆத்மா, இப்பவும் நான் வெற்றி அடையக்கூடியவன். அந்த நிச்சய புத்தியோடு அந்த நினைவு ஸ்வரூபமாவே நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன கிடைக்குங்கிறாரு, வெற்றியாளராக நீங்க ஆயிடலாம், வெற்றி கிடைச்சிடும். இன்னைக்கு பாபா நமக்கு புரிய வைக்கிறது சுயத்தின் மீதான நிச்சயம். நல்லது. ஓம் சாந்தி.